ஆபிரகாமுக்கு இருந்தது 312 பேர் இருந்தது போலவே இங்கேயும் 300 பேர் தான். கர்த்தர் சொல்கிறார், மறுபடியும் காட்டுறேன் வா. வெறும் 300 பேரை வச்சு ஜெயத்தை தரேன்னு சொல்லி இந்த 300 பேரும் கடைசியில் போய் சண்டையே போடல, சும்மா சலசலப்பாக வச்சே விரட்டி அடித்தார் கர்த்தர். ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அவங்க அப்படியே ஓடுறான் பாய்ந்துக்கிட்டு, என்னமோ பெரிய இராணுவம் வந்துருச்சுன்னு அப்படி ஒரு எஃபெக்டை கடவுள் உண்டாக்கி பெரிய வெற்றியை கொடுத்தார். அது முடிவு என்ன நீங்கள் நினச்சிருக்கீங்களா? நீங்கள் நினைக்கிறீங்களா கிதியோன் வந்து ஊரெல்லாம் தம்பட்டம் அடிச்சிருப்பான்? நாங்கள் போனோம் 300 பேரை சேர்ந்து ஜெயித்துட்டு வந்தமாக்கோம், என்ன மாதிரி ஆர்மி என்கிட்ட இருக்குது, அதெல்லாம் பேசியிருக்க மாட்டான். வரும்போது என்ன சொல்லியிருப்பான், அப்பா என்னை கண்ணால் நம்பவே முடியல, வெறும் 300 பேர், நாங்கள் ஒன்றும் சண்டை கூட போடல, அவன் பயந்து ஓடுறான். இந்த மாதிரி ஒரு இதை பார்த்ததே இல்லை. கர்த்தர் வெற்றியை தருகிறவர் தான் தாவீது சொல்கிறான் பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத்தை எதிர்த்து நிற்கும் போது சொல்கிறான், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் உங்களை இன்றைக்கு எங்களுடைய கையில் ஒப்பு கொடுப்பார்ன்றான். பெலிஸ்தீனை பார்த்து, உங்களை என் கையில் ஒப்பு கொடுப்பார், எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார்ன்றான். கர்த்தர் பட்டயத்தினால் ஈட்டினால் ரட்சிக்கிறவர் அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. எல்லாம் சொல்லுங்க, யுத்தம் கர்த்தருடையது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை போராட்டங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகள், சவால்கள், யுத்தங்கள், நீங்கள் இன்றைக்கி ஒருவேளை அந்த மாதிரி யுத்தத்துக்கு போகாமல் இருக்கலாம், ஆனால் பல விதங்களிலே வாழ்க்கையின் யுத்தங்களை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள், வாழ்க்கை போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் மனுஷ பலத்தினாலும் மனுஷ யோசனையினாலும் மனுஷ ஞானத்தினாலும் மனுஷனுடைய பெரிய அறிவினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, கர்த்தர் பராக்கிரம் உள்ளவர்.